இறுதி அவதாரம் அவதரித்துவிட்டது. முழு மனிதகுலமும் பின்பற்றக்கூடிய இறுதி இறைவேதம் அருளப்பட்டுவிட்டது. இதை அந்தந்த மதத்தில் இருப்பவர்கள், அந்தந்த மதத்தினர்கள், குருமார்கள், அந்தந்த மத வேத தீர்க்கதரிசி நம்பிக்கையாளர்கள், அந்தந்த மத மார்க்கத்திலுள்ள வேதங்களை, தீர்க்கதரிசிகளின் கொள்கைகளை உயிருக்கு மேலாக பின்பற்றி கொண்டிருப்பீர்கள். திடீரென இறுதி இறைவேதம் வந்துவிட்டது, இறுதி அவதாரம் அவதரித்து விட்டது என்றால் இதை ஏற்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்புவதே முடியாத ஒன்றாக இருக்கும். அப்படித்தான் நான் இதை முதலில் வெளிப்படுத்தும் போது என்னை மற்ற மதங்களில் யாரும் எதிர்க்கவில்லை. முஸ்லிம்களில், இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் முதல் எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பில் 2 வகையாக இருக்கு. ஒன்று, உண்மையுடன் நேர்மையுடன் வாழ்ந்து உறுதியான இறை நம்பிக்கை கொள்பவர்கள், அதாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்பவர்கள். குர்ஆன் பொய்யா, முகமது பொய்யரா அப்படின்னு நான் வெளிப்படுத்துகிறேன் என்கிற கோபத்தில், ஆதங்கத்தில் பேசுபவர்கள், பதிவிடுபவர்கள் நிறைய பேர். இதை கண்டுகொண்டும் கண்ணீருடன் என்னை திட்ட முடியாமல் விலகி போறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னை நேரடியாக மிரட்டுவதும், கொலை மிரட்டல் விடுத்தது, பள்ளிவாசல்களில் வைத்து மிரட்டியதும், கொலை மிரட்டல் விடுத்ததும், உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய இஸ்லாமிய மக்களுக்கு உண்மையுடன் நேர்மையுடன் வாழக்கூடியவர்கள் கிடையாது. அவர்கள் அனைத்தும் மதத்தின் பெயரால் ஏற்படுத்தின அமைப்புகள், ஜமாத்கள். பணம், பதவி, பேர், புகழ், அரசியல், இடம், சொத்து, வாகனம், தன்னுடைய அமைப்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் பல இடங்களில், பல ஊர்களில் மத கட்டிடங்கள், அமைப்பு கட்டிடங்கள், மதரசா, பள்ளிவாசல் என்கிற பெயரில் சொத்து சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அமைப்புகளையும் ஜமாத்களை உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு தான் நான் கடுமையாக எச்சரிக்கை செய்தேன். இந்த பொய்யர்கள் தடை செய்யப்படுவார்கள் என்ற அந்த ஆதங்கத்தில் தான் தன்னுடைய சுகவாசியான வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னை எதிர்ப்பது போன்று பதிவிட்டார்கள். அதாவது நாங்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கோம், மிரட்டியிருக்கோம் என்று ஒரு ஆதாரத்திற்காக. இதுவும் அவர்கள் அமைப்பை வளர்த்து கொள்வதற்காகவும், பணம் பொருளை பாதுகாத்து கொள்வதற்காகவும், விளம்பரப்படுத்துவதற்காகவே. ஆனால் இதையும் மீறி இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் ஈரான், துருக்கி, மற்ற ஊர்களில் இருந்தும் என்னுடைய பதிவுகளை பார்த்து அதற்கு ஆதரவும் தெரிவித்தார்கள். லைக் பண்ணுவார்கள், கமெண்ட், ஷேர் பண்ணுவார்கள் நிறையா. அங்கிருந்து சில ஃபோன் காலும் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இங்கே இந்தியாவில் உள்ள மதத்தின் பெயரால் ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பொறுக்க முடியவில்லை. அதனால் எனக்கும், சியா முஸ்லிம்களுக்கும், துருக்கிக்கும், ஈரானுக்கும் சம்பந்தம் இருப்பது போன்று, அவர்கள் என்னை இயக்குவது போன்றும் சில சித்தரிப்பை உருவாக்க இஸ்லாமிய அமைப்புகள் முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். அதுக்கப்புறம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த இஸ்ரேலில் உள்ள மக்களோடு என்னை சம்மந்தப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதிலும் அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதிலும் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். எனக்கும் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று. அதன் பின் தான் நேரடியாக என்னை தேடி வந்து கொலை மிரட்டல் விடுத்து இணையதள பக்கங்களை நீக்க வேண்டும் என்றார்கள். உன்னாலும் முடிஞ்சதை பார்த்துக்க முடியாது என்று சொல்லி அனுப்பின பிறகு அவர்கள் தீவிரவாதத்தை கையாண்டு ஹேக்கர்ஸ்களை வச்சு பக்கங்களை நீக்கம் செய்துவிட்டார்கள். அதன் பிறகுதான் இந்த பக்கத்தை உருவாக்கி இதில் பதிவுகள் இடப்பட்டுள்ளது. இறுதி வேதம் வந்துவிட்டது என்று அல்லாஹ்வுடைய வேதத்தை, அதாவது இறுதி வேதம் வந்துவிட்டால் அதனுடைய வேதத்தின் பெயர் அல்லாஹ் ஒளி என்று வெளிப்படுத்தியிருந்தேன். அதில் உள்ள விஷயங்களை இறைக்கட்டளை என்று அனுப்பியுள்ளேன்.
இதை அனுப்புவதை பார்த்துவிட்டு இதில் உள்ளதை வைத்து வாதிட முடியாது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது என்று எல்லோரும் தைரியத்தில் இருந்தார்கள். இப்போ கொஞ்சம் சமீபத்திய மாதத்திலிருந்து என்னுடைய நிலைப்பாடு இதுதான் என்று வெளிப்படுத்தும் போது, எனக்குள்ள ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சம் பதிவிடும்போது அவர்களுக்குள்ளே பயம் வந்துவிட்டது. ஏனென்றால் நான் வெளிப்படுத்தியது மறைவானது, நடக்கப் போகிறது, அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பது வரம், குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல், இறப்பு பிறப்பு அறிவது, தான் நாடியதை தான் நினைப்பதை முன்னறிவிப்பு செய்து அதை வீடியோ படம் எடுத்து பதிவிடுவது. இதைத்தான் குர்ஆன் ஒரு மனிதரால் முடியாது, அது குர்ஆனை கொடுத்த அல்லாஹ்வால் மட்டும்தான் முடியும், இதை ஒரு மனிதர் செய்து காண்பித்தால் குர்ஆன் தோற்று போய்விட்டது என்று குர்ஆன் சவால் விடுகிறது. குர்ஆனில் அதில் முதல் பதிவே வரம், குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல், 2 குழந்தைகளுக்கும் முன்னறிவிப்பு செய்து கொடுத்து நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. அந்த ஆதாரத்தை பல பேருக்கு அனுப்பப்பட்டது. அதுவும் தௌஹீத் ஜமாத்திலிருந்து தமுகவில் இருப்பவர்கள், பெண்கள் மற்றும் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் 1000 பேராக இருந்தாலும் பயப்படாமல் தைரியமாக சாதாரணமாக மதபோதனையை பொது இடங்களில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், தைரியமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு இது அனுப்பப்பட்டது. வரம், குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சொல்லி நிகழ்த்தி காண்பித்திருக்கிறேன் சொல்லி அதோடைய தேதி, டைம் அனைத்தையும் அனுப்பப்பட்டது. இது பொய், முறியடிக்கப்படலை, குர்ஆன் என்னிடம் தோற்கவில்லை என்று நீங்கள் சொன்னால் இப்போது என்னுடைய பக்கங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நான் குர்ஆனை ஏற்றுக்கொள்கிறேன், முகம்மதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். அப்படி இல்லை, பொய் என்று குர்ஆனை நான் தோற்கடிக்கலன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டாலும் பகிரங்கமாக பொதுமக்கள் முன் என் தலையை வெட்டிவிடலாம் என்றும் பதிவிட்டுள்ளேன். ஆனால் அவர்கள் அதை படித்துவிட்டு எந்த ஒரு பேச்சு மூச்சும் இல்லை, ஒரு பதிலும் அவர்கள் இன்ன வரைக்கும் கொடுக்கவில்லை. இதிலிருந்தே அவர்களால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. குர்ஆன் பொய், முகமது ஒரு பொய்யர் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாமல் அவர்கள் மௌனம் காக்கிறார்கள் என்பதே உண்மை. இந்த பதிவை கண்டிப்பாக படிப்பார்கள், அவர்களுக்கும் தெரியும். முஸ்லிம்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள். உலக அரபு நாடுகளும் இஸ்லாமியர்களும் அமைப்புகளும் ஜமாத்களும் என்னிடம் இந்த ஆற்றல் மட்டும் இல்லை, இந்த ஆற்றலே உங்களுக்கு போதுமானது, ஆனால் இன்னும் இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸில் உள்ளவற்றையும் உருவாக்கியது இறை கட்டளை இல்லை, மறைபொருள் என்கிற ஒன்று இருக்கு, அதை பார்த்துதான் உருவாக்கப்பட்டது என்று அதுவும் ஆதாரம் ஒன்று இருக்கு. உங்களை கண்ணியமிழக்கச் செய்து கேவலப்படுத்தி தோற்கடிக்க கூடாது என்பதற்காக தான் நான் அமைதியாக பொறுமை காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை உங்களுடைய ஆள்பலம், ஆயுதம், பொருளாதாரம், வீரம், இளமை இவற்றிற்கு பயந்து தனி ஒருவனாக பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய பெரும் தவறு, குற்றமாக இருக்கும். நான் உட்கார்ந்த இடத்திலிருந்தே என்னுடைய ஆற்றலை நிகழ்த்தி காண்பித்தாலே போதுமானது. சும்மா இந்த அம்மன் பஸ் இதை வைத்து விளையாடுகிறேன், இது மட்டும் கிடையாது. இது கடலில் ஒரு துளி, அந்த ஒரு துளியில் 1% கூட கிடையாது. இன்னும் எவ்வளவோ நிகழ்வுகள் நிறைய இருக்கு. உலக இஸ்லாமியர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானம், ஏன் சித்தர்கள், முனிவர்கள், மகான்களுடைய கற்பனைக்கு எட்டாத அதிர்ச்சியாகக்கூடிய நிகழ்வுகளையும் நான் நிகழ்த்தி காண்பிக்க முடியும். இதெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தோற்கடித்து நான் அதில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பரப்புவதற்காக அல்ல, நான் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டதுக்கு, உண்மையுடன் நேர்மையுடன் வாழ்ந்து உறுதியான இறை நம்பிக்கை கொண்டதுக்கு எனக்கு கிடைத்தது. இதை நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக பயன்படுத்துவேன். அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆற்றல் தனிமை தெரியாமல் இருப்பதற்காக மற்றும் இயற்கைகள் மனிதர்களோடு மற்றவைகளோடும் விளையாடுவதற்காகவும் கொடுக்கப்பட்டது. அதையும் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள்தான் முன்வர வேண்டும். அனைத்து மதத்தினர்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இங்கு எதுவும் நிலையானதும் நிரந்தரமானதும் இல்லை.
அதாவது நான் உங்களிடம் அன்பாக பேசி பழகி உதவியாக இருந்து உணவளிப்பது, உடையளிப்பது, இருப்பிடம் அமைத்து கொடுப்பது, இப்படி என் மக்கள், என் நாடு, என் மொழி, என் இனம் என்று இருந்து நடித்து தீர்க்கதரிசி பட்டம் பெற்று பதவி, ஆட்சி, அதிகாரம், நாட்டை ஆண்டு அதுக்கப்புறம் போர் வீரர்களை சேர்த்து கொண்டு மற்ற நாடுகளை கைப்பற்றுவது, இதெல்லாம் ஒரு காலகட்டம் நபிகள் நாயகத்தோடு முடிந்துவிட்டது. நானும் இப்போது என் மக்கள் என்று சொல்லிக்கொண்டு காபாவுக்கு வளைந்து கொடுத்து அல்லாவின் பெயரால் பிராணிகளை உயிர்களை கொன்று பலி கொடுக்கக்கூடிய பக்ரீத் பண்டிகைக்கு ஆதரவு கொடுத்து காபா என்கிற கட்ட வடிவ கல் கட்டிடத்தை வலம் வருவது, சுற்றுவது, அதை மொட்டை அடிப்பதற்கு அனுமதி கொடுத்து ஆண்கள் தங்கள் தலைமுடியை மொட்டை அடிப்பதற்கும் பெண்கள் தன் தல ஓர முடிகளையும் உச்சி முடிகளையும் வெட்டி ஹஜ் பெருநாளுக்கு காணிக்கை செலுத்துவதும், இது போன்று முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்து ஏற்று அதை பின்பற்றினால் இன்று நான் நபியாக இஸ்லாமிய அரபு நாடுகளை ஆண்டு கொண்டிருப்பேன். நான் உலக வாழ்க்கை, பேர், புகழ், பதவி, தீர்க்கதரிசி பட்டம் இவைகளுக்கு ஆசைப்படாமல் வளைந்து கொடுக்காமல் தன்னுடைய தேவைக்காக, சுயநலத்திற்காக பல பெண்களை மணமுடித்து என்னுடைய வாழ்க்கையை இன்பமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சொர்க்க வாழ்க்கையை இங்கு நான் அனுபவித்து கொண்டிருப்பேன். நான் கண்ட கடவுள் அல்லாஹ் பொய்யானதாக இருந்திருந்தால், அல்லாஹ் எனக்கு மறைபொருளை மட்டும் காட்டி இருந்தால் இப்படி ஒரு வெளி வளைந்து கொடுத்திருக்கலாம் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நான் கண்டது நேரடியாக முழு உலகத்தையும் படைத்த ஒரு சக்தி இருக்கு, அது ஒரு ஒளி. அதை நான் நேரடியாக கண்டதால் இந்த உலகத்தில் அதற்காக மட்டுமே நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த முழு உலகத்தையும் என்னையும் படைத்த அல்லாஹ் ஓர் ஒளி. அதை நேரடியாக கண்டதால் இந்த உலகத்தில் அதை தவிர எதுவும் நிலையானதும் நிஜமானதும் கிடையாது. இங்கு உலகமே பொய், தவறு, குற்றமாக இருந்தாலும் அதனுடைய தைரியத்தில் நான் அனைத்தையும் எதிர்த்து நிற்பேன் தனி ஒருவனாக. அந்த ஒளி என்னை நேரடியாக பாதுகாப்பதால், உங்களை அன்போடு பாதுகாப்பதாக இருந்தாலும் நான் தான் கோபத்தோடு கடுமையான மரணங்களையும் இயற்கை சீற்றங்களையும் கொடுத்து உங்களை அழிப்பதாக இருந்தாலும் நான் தான். இதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் சிந்தித்து செயல்படுங்கள். அனைவரும் ஒரே பாதையில் ஒற்றுமையாக பயணிப்பதற்கு நேரான உண்மையான ஓர் இறை பாதை, அதுவே இறுதி இறைப்பாதை. அதுதான் முழு மனித குலத்தையும் நேர்வழிப்படுத்தி உண்மையாக தன்னை படைத்த ஒரு சக்தி இருக்கிறது, ஓர் ஒளி என்று உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்தி அதனுடைய பாதையில் கொண்டு செல்லக்கூடியது. அதுதான் அல்லாஹ் ஒளி வேதம் உங்களுக்கு. இதை கொண்டு உண்மையுடன் நேர்மையுடன் வாழ்ந்து உறுதியான இறை நம்பிக்கை கொள்பவர்களுக்கு எனக்குள்ள ஆற்றல்கள், அதாவது மறைவானது, நடக்கக்கூடியது, வரம், குழந்தை வர கொடுக்கக்கூடிய ஆற்றல், இவைகள் அனைத்தையும் உண்மையுடன் ஓதுபவர்கள், உறுதியான இறை நம்பிக்கை கொள்பவர்கள் பெற முடியும். மறைவானது, நடக்கப் போவது, வரம், குழந்தை வரம் கொடுக்கும் ஆற்றல், இறப்பு பிறப்பு அறிவது, தான் நாடியதை நினைப்பதை நிகழ்த்தி காண்பிப்பது, முன்னறிவிப்பு செய்து பதிவிடுவது, இது எனது நம்பிக்கைக்காக கொடுக்கப்பட்ட ஆற்றல். இதை கொண்டு தான் நாடியோர்களுடன் இருப்பேன், தான் நாடியோர்களுடன் நாடியதுடன் விளையாடுவேன் எனது ஆற்றலை கொண்டு. இஸ்லாமிய அமைப்புகள், இந்து மத அமைப்புகள், கிறிஸ்தவ மத அமைப்புகள், மற்றவர்கள், நீங்கள் இந்த ஆற்றல் எனக்கு இருக்கா என்று பார்க்கலாம். ஏதாவது ஒன்றை சித்தரிப்பு செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பின்பற்றக்கூடிய மதமே அழிவின் விளிம்பில் இருக்கு, கண்ணியமிழந்து கேவலப்பட்டு தோத்து போகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். நான் ஏற்கனவே அனுப்புனதை ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுடைய மதம், வேதம், தீர்க்கதரிசி எல்லாம் தோற்று போயிருப்பார்கள்.
உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். அதுவே உண்மையாளர்களுக்கு அடையாளம். அனைவரும் ஒரே பாதையில் ஒற்றுமையாக செல்வதற்கு இதுவே இறுதியான பாதை. உங்கள் மீதும் என் மீது நம் அனைவர்கள் மீதும் ஒற்றுமை, பாதுகாப்பு, அமைதி ஏற்பட அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்கிறேன்.